வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே இல்லை சைடில் வாக்கியா ஒன்று போகுங்க. இதில் தான் நாங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் பசங்களோட வந்து மீன் பிடிப்போம், நண்டு பிடிப்போம். அதெல்லாம் கிட்டத்தட்ட அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் அந்த சைடு வர்றதே இல்லைங்க. உங்களுக்காண்டி காமிக்கிறதுக்காண்டி தான் அந்த சைடு வந்தோம். இதே அந்த வாய்க்கா, அந்த வாய்க்கால தான் மீன் இருக்கும். உங்களுக்கு மீன் இருக்கா இல்லைன்னு நான் காமிக்கிறேங்க, ஒரே நிமிஷம் இருக்கேன். இந்த பாருங்கள் மீன் நிறையா தெரியுது. இருந்தா பார்த்துங்க, இது இன்னமும் தான் மீன் இருக்குது. வீடியோவில் தெரியுதானான்னு தெரில. தெரியுதுங்களா? இதா மீன் இருக்குது, தெரியுதுங்களா? மீன் இருக்கும், நண்டு இருக்கும். உங்களுக்கு நண்டு நான் பிடிச்சி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அந்த வார்த்தை பழம், இதுதான் தொங்கு பழம். இப்போ வந்து நண்டு இருக்காலே நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஒரு மாதம் இருக்குன்னா அந்த ஏரியாவுக்கு வந்தேன். நான் நண்டு பிடிச்சேன், இருந்துச்சு. இப்போ இருக்கானு தெரியல, உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் இல்லை, கல்லுக்கட்டில் தாங்க நண்டு இருக்கும். நான் காமிக்கிறேன். இங்கே வாங்க. இல்லை, இங்கே இருக்கு, வாங்க இங்கே வாங்க. இங்கே கேமரா வச்சுக்கோங்க. நான் காமிக்கிறேங்க. நான் பிடிச்சே காமிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, 2 நண்டு இருக்குங்க. 2 நண்டு இருக்குது. இது வந்து ஒழுங்காக பிடிச்சா கடிக்காதுங்க. ஒரு வந்து தெரியாமல் பிடிச்சிங்கன்னா கடிச்சு வச்சுருங்க. நமக்கு வந்து பிடிச்சி நிறையா தடவை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் நான் பிடிக்கிறேன். 1க்கு 2 நண்டு இருக்குங்க. இப்போ வந்து அடுத்து வேறு பக்கத்து இருக்கான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த சைடு ஒன்றுமே இல்லைங்க. நானும் வந்து ரொம்ப நேரமாக தொலைவி பார்த்தேன், ஒரு நண்டு கூட இல்லை. நம்ம வந்து அந்த சைடு வேணால் போய் பார்க்கலாங்க. நண்டு இருந்துச்சா உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். மீன் தாங்க நிறையா இருக்குது. மீன் ஏகப்பட்ட மீன் இருக்குதுங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. மீன் தான் இருக்குது, நண்டு காணோம். நான் வேணால் பிடிச்சேன்ல, அதுக்கு வந்து அந்த சைடு வேணால் போய் காமிக்கிறேங்க, இருக்கா இல்லையான்னு வீடியோவில். இந்த சைடு வந்தாச்சுங்க. இப்போ இந்த சைடு வந்து நண்டு இருக்கா இல்லைன்னு நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம். பெரிய கல் இருக்குது. இருக்குங்க. கல்லில் இருக்கலாம் பார்க்கலாம். உள்ளே ஓடி போயிருங்க, பாசான் இருக்குல்ல, இந்த பாசானுக்குள்ளே ஓடி போயிருங்க. இந்த கல்லுக்குள்ளே ஒரு நண்டு குஞ்சு தாங்க இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லைங்க. வேறு எத்தனைக்கும் இது நம்ம தண்ணியிலே விட்டாச்சு. வாங்க அடுத்து முழு போகலாம். இந்த கல்லில் இருக்காலே நம்ம பார்க்குறோம். இப்போ இருக்குங்க, ஒன்று இருக்குது. ஆஹா, அந்த கல்லில் புரிஞ்சிச்சுங்க. இருக்குங்க, சின்ன ஒரு குட்டின்னு கண்டுங்க. இப்போ இந்த கல்லுக்குள்ளே எத்தனை நண்டு இருக்குன்னு நான் காமிக்கிறேங்க. பிடிச்சிட்டேன். இன்னும் நல்லது. 2 கல்ல 3 நண்டுங்க. இங்கே பாருங்க எப்படி கடிக்குங்க, தெரியுதுங்களா? அதோட கொடுக்கு இங்கே இதை வச்சு கடிச்சிதுன்னா ஒரு இதோட இந்த நண்டு கையெல்லாம் இருந்ததுனாங்க. இதோட பெரிய நண்டுன்னா கையவே வெட்டி எடுத்துதுங்க. இங்கே தெரியுதுங்களா? நண்டு இருக்குது பக்கத்தில் போட்டோம். இங்கே வந்து காமியே. இந்த நண்டு வயிற்றில் பார்த்தீங்களா எத்தனை குட்டிங்கன்னு. இதோட இவங்களோட வந்து பிள்ளைங்க, இந்த நண்டோட பிள்ளைங்க. இதனால் வந்து இந்த நண்டு நம்மளுக்கு வேணாம். இது நம்ம அந்த தண்ணியிலே விட்டலாம். பாவம் விட்டாடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல்லை பட்டினாங்க. இதில் பாருங்கள், இந்த நண்டு எவ்வளோ பெரிய மீன் எடுத்து கடிச்சு தின்னுட்டுருக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய மீன் இந்த நண்டு கடிச்சு தின்னுட்டுருக்குங்க. இப்போ இருக்க நண்டெல்லாம் பிடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து மேலே போகிறோம். மேலே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இந்த வழியாக போய் இப்படியே மேலே வந்து அந்த இடத்துக்கு போய் தாங்க நம்ம வெளில போக முடியும். கீழேருந்து மேலே வந்தாச்சுங்க. மூச்சு வாங்குறதுக்கு மேலே ஏறி வேறு. இப்போ நான் ஓகே கைஸ், நண்டு பிடிச்சாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பாய்ங்க.